ரொம்ப நேரமாக படிப்பதால் கண்கள் எரியத் தொடங்க சாவித்திரி புஸ்தகத்தை மூடி வைத்தாள். டாக்டர் ராபின் ஹுக் எழுதி இவள் வாசிப்பது இது 2வது நாவல். முதலில் கோமா, இப்பொழுது ஸ்பிங்ஸ். இரண்டிலுமே அதீத புத்திசாலித்தனம், தைரியத்தோடு கூடிய பெண்கள்தாம் கதாநாயகிகள். திடகாத்திரமாக இருக்கும் மனிதர்களை மீளா மயக்கத்தில் ஆழ்த்தி அவர்களுடைய உறுப்புகளை அநியாய விலைக்கு கள்ள மார்க்கெட் சந்தையில் விற்கும் ஒரு கும்பலை சூசன் என்ற பெண் கோமாவில் கண்டுபிடிக்கிறாள் என்றால், ஸ்பிங்ஸில் அதே துருதுருப்புடன் எகிப்திய ராஜாக்களின் சமாதிகளில் புதைந்து கிடக்கும் உண்மைகளை மகா சாகசத்துடன் தோண்டி துருவும் எரிகா. பெண்கள் என்றால் இப்படியல்லவா இருக்க வேண்டும்? எதற்கும் அஞ்சாமல், குட்ட குட்ட குனியாமல், ஆண்கள் விரட்ட விரட்ட ஓடாமல், சிந்திக்கவும் கற்பனை பண்ணவும் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் நிஜ வாழ்க்கையில் பெண்களா? தனித்தன்மை சுதந்திரத்தோடா? அதுவும் இந்தியாவிலே. எங்கே? அன்றாடம் பேப்பரை பிரித்தால் வரதட்சணை கொடுமையால் பெண் தீக்குளிப்பு, மாமியாரின் கொடுமை தாழாமல் மருமகள் மாடியிலிருந்து குதித்து தற்கொலை என்ற செய்திகள். ரூபாய்க்கு 100ஆக மலிந்து கிடக்கிற இந்த நாட்டில் பெண்களாவது தைரியமாய் தனிக்காட்டு ராணிகளாக இருப்பதாவது? சுறுசுறுவென்று லேசாய் எரிச்சல் மனசுக்குள் உருவெடுக்க சாவித்திரி எழுந்தாள். ரயிலின் ஆட்டத்துக்கு ஈடு கொடுத்தபடி கார்டரில் நடந்து பாத்ரூமுக்குள் சென்று 4 கை பச்சை தண்ணீரை வாரி கண்களில் அடித்துக்கொண்டு தன் பெட்டிக்கு திரும்பி சீட்டில் அமர்ந்தாள். மணி என்ன? 1. சாப்பாட்டு கடையை முடித்து கொண்டு விடலாமா? சீட்டுக்கு அடியில் தள்ளியிருந்த பொடியை இழுத்து மேலாக வைத்திருந்த நாப்கின், தண்ணீர் பாட்டில், உணவு பொட்டலத்தை எடுத்தாள். நாப்கினை மடியில் விரித்து பிளாஸ்டிக் பேப்பரில் இருந்த சாண்ட்விச்களில் ஒன்றை எடுத்து கடித்தாள். பார்வை தூரத்தில் விரிந்திருந்த வயல்களின் மேல் விழுந்தது. பச்சை மஞ்சள் வயல்வெளிகள், அதில் நீலமும் சிவப்புமாய் புடவை அணிந்த பெண்கள் குனிந்து களையெடுத்து கொண்டு சாய்ந்த கதிர்களை அறுத்து கொண்டு ரயிலின் வேகம் குறைந்துவிட்ட மாதிரி தோன்ற சாவித்திரி ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள். கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் குறைந்து போய் மெதுவாக ஊர்ந்த ரயில் வாங் என்று நீளமாய் கத்திவிட்டு ஒரு குலுக்கலுடன் நின்றது. சிக்னல் விழவில்லையா? சாண்ட்விச்சை தின்று முடித்தவள் ஜன்னல் கம்பிகள் வழியாக பாட்டிலை சாய்த்து கையை கழுவி கொண்டாள். நாப்கினில் வாயை துடைத்து கொஞ்சம் தண்ணீர் குடித்து பாட்டிலை மூடி கூடையில் வைத்த பின்னால் சாய்ந்து பராக்கு பார்க்க தொடங்கினாள். ரயில் பாதையை ஒட்டி அதற்கு துணையாக கூடவே வந்த தந்தி கம்பங்கள், அந்த கம்பிகளில் ஜடையாய் தொங்கும் தூக்கணாங்குருவி கூடுகள், ஒயரை துளிகூட லட்சியம் பண்ணாமல் ஜம்மென்று அதன் மேலே வரிசை வரிசையாக உட்கார்ந்திருக்கும் வால் நீண்ட கருங்குருவிகள். சாவித்திரி பார்த்து கொண்டு இருக்கையிலேயே 7-8 பெண்கள் ஒருவர் பின்னால் ஒருவராக வரப்பில் ஏறி நடந்து வந்தார்கள். ஒவ்வொருவர் தலையிலும் அம்பாரமாய் வைக்கோல் கட்டு. வரப்பை கடந்து ரயிலுக்கு பக்கமாய் நடந்து சற்று தள்ளி இருந்த களத்து மெட்டை பார்க்க அவர்கள் நடந்தபோது சாவித்திரியால் ஒவ்வொருத்தையும் ஊன்றி பார்க்க முடிந்தது. பித்த வெடிப்போடு இழுத்து போன கால்கள், வெயிலில் சதா நின்று கருத்து சுருங்கிய தோல், எண்ணெய் காணாத செம்பட்டை தலை, பிசுக்கு மஞ்சள் கயிறு, இடுப்பில் செருகப்பட்ட குருவால், அவதி அவதி என்று மண்டை வெடிக்கும் வெயிலில் பொதிமாடு மாதிரி சுமையை தூக்கி கொண்டு ஓடும் பெண்களை பார்க்கையில் சாவித்திரிக்கு பாவமாக இருந்தது. களத்துமெட்டை அடைந்துவிட்ட பெண்களில் ஓரிருவர் அருகே இருந்த அரச மரத்தடிக்கு போய் ஏணியில் ஆடிக்கொண்டிருந்த குழந்தைகளை தூக்கி ஒரு பக்கமாய் அமர்ந்து பால் தர முற்பட்டதும் அவளுள் தோன்றிய பாவ உணர்வு கோபமாக மாறியது. திருச்சியில் வீட்டு வேலை செய்த பாக்கியம், ஆபீஸை கூட்டி பெருக்கிய சுந்தரி, பால்கார ஆயா, இவர்களின் நினைப்பு காரணமில்லாமல் திடீரென எழ அந்த கோபம் அதிகமானது. பாக்கியத்துக்கு குடிகார புருஷன், சுந்தரிக்கு வைப்பாட்டியை வீட்டுக்கே கூட்டி வந்துவிட்ட மகானுபவன், கணவனை இழந்த ஆயாவுக்கு படிப்பு ஏறாத உதவாக்கரை பிள்ளை. ஆக மொத்தம் அத்தனை வீட்டிலும் துப்புக்கிட்ட ஆண்கள்தான். அதை சரிகட்ட மறைக்க பாடுபடும் பெண்கள்தான் இதோ இப்படி வைக்கோல் பொதியை தூக்கி கொண்டு ஓடுகிறார்களே. இவர்களில் எத்தனை பேரின் புருஷன்கள் பொண்டாட்டியை உட்கார வைத்து காப்பாற்றும் யோகிதை கொண்டவர்கள்? சம்பாதிக்கும் பணத்தை குடியில் செலவழித்துவிட்டு தன் சந்தோஷம், தன் விருப்பு வெறுப்பு, தன் இஷ்டம் என்று நாட்டாண்மை பண்ணாத புருஷன்கள் இவர்களில் எத்தனை பேருக்கு? என்ன பெண்கள் இவர்கள்! காலையில் எழுந்து வீட்டுப்பாட்டை கவனித்து நண்டு சிண்டுகளோடு கழனிக்கு வந்து வதைக்கிற வெயிலில் 4 புறாவும் உழைத்து சாயங்காலம் வீட்டுக்கு ஓடி ராச்சாப்பாட்டை கவனித்து கையாலாகாத வக்ர புருஷனை திருப்தி பண்ண படுத்து வருஷத்துக்கு ஒன்றாக குட்டியை போட்டு, சே
இவர்களுக்கெல்லாம் மானம், ரோஷம், கோபம், சரி, தப்பு என எதுவுமே ஏன் உரைக்க மாட்டேங்கிறது? தொடர்ந்து அந்த பெண்களை பார்க்க பிடிக்காத மாதிரி சாவித்திரி திரும்பி சாய்ந்து உட்கார்ந்து ஸ்பிங்ஸை கையில் எடுத்த நிமிஷத்தில் ஆங் என்ற குரலோடு ரயில் கிளம்பி வேகத்தை அதிகரிக்காமல் நிதானமாகச் சென்று விழுப்புரம் ஜங்ஷனில் நுழைந்து அப்பாடி என்று நின்றது. ரோஸ் மில்காரரும் பிஸ்கெட் தட்டுக்காரரும் ஜன்னலிடம் நின்று குரல் கொடுத்து சென்றார்கள். சாத்தியிருந்த கதவை தட்டி, மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா என்றார் ஒருவர். ஸ்வீப்பர் காரிடாரை பெருக்க அடியில் யாரோ எதையோ தட்டினதில் நங் நங் என்ற ஓசை எழுந்தது. 10 நிமிஷங்கள் போல் ஆகியும் கம்பார்ட்மெண்ட்டில் ஒருவரும் ஏறாதது சாவித்திரிக்கு நிம்மதியாயிருந்தது. திருச்சியில் புறப்பட்டதிலிருந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டில் அவள் ஒருத்திதான். ஏனோ அன்று அதிசயமாய் முதல் வகுப்பு பெட்டியில் கூட்டமே இல்லை. கூட யாரும் பயணம் செய்யாததில் சாவித்திரிக்கு சந்தோஷமே. தொணவென்று பேசி பிடுங்காமல் புஸ்தகம் படித்தோமா, தூக்கம் வந்தால் காலை நீட்டி படுத்தோமா என்று பயணம் செய்வதில் உள்ள குஷி வேறு எதில் உண்டு? வண்டி புறப்பட 5 நிமிஷங்கள் இருக்கையில் வேக வேகமாய் நடந்து வந்த ஒரு பெரியவர் சாவித்திரி அமர்ந்திருந்த ஜன்னலிடம் நின்று பெட்டிக்குள் ஊன்றி பார்த்தார். அப்புறம் தலையை திருப்பி, இங்கே வா மாலதி, இந்த பெட்டி வசதியா இருக்கும். துணைக்கு ஒரு அம்மா கூட இருக்காங்க. ஏ போர்ட்டர், ஜாமானை எல்லாம் இதில் ஏத்து என்று குரல் கொடுத்து விரட்டினார். அடுத்த நிமிஷம் போர்ட்டர் ஒருவன் ஜாமான்களோடு பெட்டிக்குள் நுழைந்தான். 2 பெட்டிகள், படுக்கை, 4 கூடை, 2 பெரிய தகரடென்கள். பின்னாலேயே 25 வயது பெண் ஒருத்தி. அவள் கையை பிடித்து கொண்டு 3 வயதில் ஒரு துருத்துருவாள். ஜாமான் எல்லாம் சரியா இருக்கா மாலதி? கீதா குட்டி விஷமம் பண்ணாம பர்த்தில் ஏறி உட்காரு. போர்ட்டர், இங்கே வா, நான் கூலி தரேன். கூலி கீழே இறங்கி போனான். ஓடி வந்த ஆயாசம் நிறைந்த குரலில் ஜாமான்களை எண்ணி சரிபார்த்த மாலதி ஜன்னலை நெருங்கி உட்கார்ந்தாள். ட்ரெயினை விட்டுடுவோம் நினைச்சு பயந்துட்டேன்பா. எப்படியோ வந்து பிடிச்சிட்டோம். இல்லைன்னா எக்மூரில் காத்துக்கிட்டு நிற்கிற அத்தானுக்கு யார் பதில் சொல்றது? என்னவோ ஏதோன்னு தவிச்சு போயிடுவார். அப்பாக்காரர் மென்மையாய் சிரித்தார். மாப்பிள்ளை தவிக்கிறாரோ இல்லையோ, தவிப்பு தான் பெருசா இருக்கு. கல்யாணத்துக்கு வந்தவ இன்னும் 1 வாரம் இருந்து உடம்ப பார்த்துக்கிட்டு போகலாம். கோவிலில் கும்பாபிஷேகம் வேற வருது. இருன்னா கேட்காம புறப்படுற. அம்மா அக்கா எல்லாம் ரொம்ப வருத்தம். ஓ, அதான் லீவுக்கு திரும்ப ஒன்னாவே வரதா இருக்கோமே. அப்புறம் என்ன, இப்போ அத்தான் சாப்பாட்டுக்கு திண்டாடுவார்ப்பா. 4 நாள் ஆகலை நீ வந்து, அதுக்குள்ளார பறந்துக்கிட்டு ஓடுற. சரி, அந்த முறுக்கு டப்பா இங்கே லாடு வச்சிருந்த கொடியை நிமித்தி வச்சிருக்கியா? கூடையில் தானே மாவடு பாட்டில் இருக்கு. உங்கள் அம்மா போடுற மாவடுக்கு தனி ருசின்னு அத்தான் சொல்வார். கொட்டாமல் பத்திரமா எடுத்துகிட்டு போகணும். மாப்பிள்ளைக்கு பிடிக்கும்னு பருப்பு பொடி செஞ்சு மேலாக்கா வச்சிருக்கிறதா அம்மா சொன்னான். பார்த்து எடுத்து வை. ஆகட்டும்ப்பா, உடம்ப பார்த்துக்கோங்க. அம்மாவும் நீங்களும் ஒரு நட மெட்ராஸுக்கு வாங்கப்பா. தலையாட்டின் அப்பாக்காரர் சாவித்திரி பக்கம் திரும்பினார். நீங்கள் மெட்ராஸுக்கு தானேங்க போகிறீங்க? சரியான துணை இல்லாமல் இவளையும் குழந்தையும் அனுப்புகிறோமேன்னு கவலைப்பட்டேன். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சாவித்திரி பதில் சொல்லாமல் இருந்தாள். 25, 26 வயசு பெண். இவளை பார்த்து கொள்ள ஒரு ஆளா? மணி இப்போ 1:30. மாலை 5க்கு வண்டி எக்மோரை அடைந்துவிடும். அதற்குள் ஒரு துணையா? சாவித்திரிக்கு சிரிப்பு வந்தது. கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டாள். ஒரு சில நிமிஷங்களாக அப்பாவும் பெண்ணும் பேசிக்கொள்வதிலிருந்து பிறந்தகத்துக்கு ஒரு கல்யாணத்துக்காக வந்த பெண் 4 நாள் தங்கிவிட்டு ஓடுகிறாள் என்பதையும், புருஷனுக்கு பிடிக்கும் என்று இதையும் அதையும் மூட்டை கட்டி கொண்டு வந்திருக்கிறாள் என்பதையும் அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. 4 நாளில் திரும்ப வேண்டும் என்பது புருஷன்காரனின் கட்டளையோ? அதுதான் கும்பாபிஷேகம் வருகிறது, தங்கிவிட்டு போ என்று பெரியவர் கெஞ்சியும் நிற்காமல் ஓடுகிறாளோ? சொன்னபடி வராவிட்டால் அவன் என்ன பண்ணுவான்? தலையை சீவி விடுவானோ? எதற்காக இந்த பெண் இப்படி காலில் வெந்நீரை ஊற்றி கொண்டு ஓடுகிறாள்? அத்தனை பயமா? மாமியார் வீட்டிலிருந்து விதவிதமாய் பலகாரங்கள் வர வேண்டும் என்பதும் புருஷன்காரன் உத்தரவோ? வேண்டுமானால் கடையில் வாங்கி சாப்பிடுவது தானே. எதற்காக வெக்கம் மானம் இல்லாமல் மாமனார் பணத்தில் அந்த மாப்பிள்ளை சீராட ஆசைப்படுகிறான்? சே, இந்த ஆண்கள் இருக்கிறார்களே, சுத்த மோசம். கல்யாணமாகி 50 வருஷங்கள் ஆனாலும் மாப்பிள்ளை முறுக்கோடு இதமே இல்லாமல் நடந்து கொள்வதில் மன்னர்கள். பச்சை கொடி காட்டிட்டான். உடம்பை பார்த்துக்க மாலதி, ரொம்ப பலவீனமாக இருக்கேம்மா. மாப்பிள்ளைய டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போக சொல்லு. கீதா கண்ணு, சமத்தா போயிட்டு வரியா? தாத்தாவுக்கு டாட்டா சொல்லு. மாலதி சரி சரி என்று தலையாட்ட வண்டி புறப்பட்டு வேகம் எடுத்தது.
கீதா அம்மா மடியிலிருந்து இறங்கி திறந்திருந்த கதவு வழியாக காரிடாருக்கு சென்று ஜன்னலுக்கு வெளியே கையை நீட்டியது. ஏய் கீதா, அங்கே வா. அங்கெல்லாம் போகாதே. கையை வெளியே நீட்டாதே. எதுலையாவது எசக பிசகா கைப்பட்டுட்டா உங்க அப்பா என்னை கொலை பண்ணிடுவார். மகளை உள்ளே இழுத்து மாலதி கதவை சாத்தவும் ஜன்னல் அருகில் சென்ற கீதா ஷட்டர்களை திருகி விஷமம் பண்ண ஆரம்பித்தது. கீதா கண்ணு, எதையாவது இழுத்து கையில் அடிபட்டுக்காதேம்மா. அப்புறம் உங்க அப்பா என்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவார். வா இங்கே, சமத்தா படுத்து தூங்கு பார்க்கலாம். குழந்தை விஷமம் பண்ணி அடிபட்டு கொண்டால் அதற்கு திட்டு அம்மாவுக்கா? அடேயப்பா, இந்த பெண்ணுக்கு அவள் கணவன் என்றால் ஏக பயம் போல் இருக்கிறதே. மகளை மடியில் படுக்க வைத்து தட்டின மாலதி சிநேகத்துடன் சாவித்திரியை பார்த்து சிரித்தாள். திருச்சியிலேருந்து வரீங்களா? ம். இருக்கிறது மெட்ராஸ் தானா? இனிமே. அப்படின்னா? மெட்ராஸ் கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு. ஜாயின் பண்ண போகிறேன். மாலதியின் கண்கள் அட, நீங்கள் பெரிய வேலையில் இருப்பவரா என்று கேட்கும் பாவனையில் விரிவதை சாவித்திரியால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு நிமிஷம் மௌனத்திற்கு பின் மாலதி கேட்டாள், உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க? ரொம்ப நாள் பழகிய சகஜத்தன்மையுடன் அவள் கேட்டதற்கு என்ன பதில் சொல்வதென்று புரியாமல் போக சாவித்திரி பார்வையை லேசாக தழைத்தாள். ஓ காட், முன்பின் தெரியாத நபரிடம் அந்தரங்கமான கேள்விகளை கேட்பது நாகரிகமில்லை என்பதை நம் நாட்டு பெண்கள் ஏன் தான் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். இப்போ இவளிடம் என்ன சொல்ல வேண்டும்? கல்யாணம் ஆகிவிட்டது என்றா, இல்லை என்றா? பார்த்து 10 நிமிஷம் கூட ஆகாத இவளிடம் என்னை பற்றி விவரங்களை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் என்ன? நோ, தேவையில்லை. கண்ணில் தூசி விழுந்துட்ட மாதிரி இருக்கு. முனகியபடி புஸ்தகத்தை மூடி வைத்த சாவித்திரி மாலதியின் கேள்விக்கு பதிலேதும் சொல்லாமல் எழுந்து கதவை திறந்து கொண்டு பாத்ரூமை நோக்கி நடந்தாள். சாவித்திரி, ஹேய், இங்கே பாரேன். இருங்க ஒரு நிமிஷம். அது என்ன அந்த பேப்பரில் அத்தனை சுவாரஸ்யம்? பாம்பேயில் ஒரு மீட்டிங்கில் பேசினப்ப பால்கிவாலா என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? நம்ம நாட்டோட ஈக்கானமி. அட கடவுளே, பேப்பர், பால்கிவாலா, நாட்டு ஈக்கானமி. ஹனிமூனில் இருக்கிற பொண்ணு பேசுகிற பேச்சா இது? ஹனிமூனில் இருந்தால் நம்ம நாட்டோட நடப்புகளை மறந்துடணுமா? எக்ஸாக்ட்லி. நம்ம 2 பேர் பற்றின நினப்புகளை மட்டும்தான் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் அடியோட தலையை சுற்றி தூரம் எரிஞ்சிடுறது தான் ஹனிமூன் கப்பலுக்கு லட்சணம். அது சரி, இந்த இங்க பிஸ்னஸ் வேணாம். பேர் சொல்லி கூப்பிடுன்னு நான் சொன்னதை மறந்துட்டியா சாவித்திரி? உங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. பேர் சொல்லி கூப்பிடுன்னு சொன்னீங்களேன்னு அன்னைக்கு ரவின்னு கூப்பிட்டா என்னமோ தப்பு பண்ணிட்ட மாதிரி முறைச்சிங்க. இப்போ இப்படி சொல்கிறீங்க. ஹானஸ்ட்லி ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ. ஓ அதுவா சாவித்திரி, பேர் சொல்லி கூப்பிடுன்னு சொன்னதுக்காக எங்கள் அப்பா அம்மா முன்னால் நீ ரவின்னா எப்படி? அவங்க அந்த காலத்து மனுஷங்க. ஒன்று கிடக்க ஒன்றா புரிஞ்சுப்பாங்க. தனியாக நம்ம இருக்கிறச்ச அப்படி இல்லை. பாரு, இப்போ ஹனிமூனுக்கு வந்திருக்கோம், தனியாக இருக்கும். இப்போ நீ டா போட்டால் கூட ஐயா ஒன்றும் சொல்ல மாட்டார். அப்படியாடா ரவி? ஹே ஹே, என்ன நீ விளையாட்டுக்கு சொல்கிறது சீரியஸாக எடுத்துக்கிட்டு? ஒன்று பண்ணுங்க, இனிமேல் எதையும் பேசுகிறதுக்கு முன்னால் அது விளையாட்டு பேச்சா சீரியஸான பேச்சான்னு சொல்லிடுங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்ல சௌகரியமாக இருக்கும். பா, உன்னோட பேச நம்மளால ஆகாதும்மா. ஆளை விடு. கிளம்புறீங்களா? ஒரு வாக் போயிட்டு வரலாமா? வாக்கா? இப்போ வா, எனக்கு குளிருது சாவித்திரி. ஜம்முன்னு குளிருக்கு அடக்கமாக கிட்ட வாயேன். ஊட்டிக்கு வந்து 2 நாளாச்சு, இன்னும் ஒரு இடம் பார்க்கல. சும்மா குளிருக்கு அடக்கமான்னு சொல்லிக்கிட்டு ரூம்லேயே தங்கிக்கிட்டு என்னங்க நீங்கள்? ஹனிமூன் எனக்கு போர் அடிக்குது. ரவி, நாளைக்கு என்னோட லீவு முடியுது. நாளன்னைக்கு வேலைக்கு போகட்டுமா? பதில் சொல்லாட்டி என்ன அர்த்தம்? ஏற்கனவே பேசி முடித்த விஷயத்தை பற்றி திரும்ப என்ன பேசுறது சாவித்திரி? பேசினோமே தவிர எங்கே முடித்தோம்? நீ வேலைக்கு போகிறதுல அப்பா அம்மாவுக்கு இஷ்டமில்லை சாவித்திரி. நான் வேலைக்கு போகிறதுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு புரியல. நாம் மெட்ராஸில் இருக்கோம், அவங்க கிராமத்தில் இருக்காங்க. இங்கே நான் வேலை பார்க்குறதுல அங்கே அவங்களுக்கு என்ன கஷ்டம்? வீட்டையும் பார்த்துக்கிட்டு வேலையும் பார்க்க நான் ரெடியாக இருக்கிறப்போ அவங்களுக்கு என்ன? அவங்களையே இப்படி பிரித்து பேசுகிற? என்னை பெற்றவங்களுக்கு என் மனைவி வேலைக்கு போகலாமா வேணாமான்னு சொல்ல உரிமை இல்லையா? சரி, அவங்கள விடு. எனக்கே இஷ்டம் இல்லை. அப்போ ஏன் இல்லை? வேலை பார்த்தா என்ன தப்பு? தப்பு ஒன்றும் இல்லை. நான் 2000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். வீடு, ஆள், கார்னு எல்லா சௌகரியமும் இருக்குது. அப்புறம் நீ சம்பாதிக்க வேண்டிய முறை என்ன? சௌகரியத்துக்காக மட்டும்தான் வேலைக்கு போகணுமா ரவி?
வேலை பார்க்குறதுல எனக்கு ஒரு திருப்தி கிடைக்குதே, அதை மறந்துட்டா எப்படி? வீட்டை கவனிக்கிறதுல வராத திருப்தியா வேலை பார்க்குறப்ப வந்துட போகுது? சடன்லி எம்காம் படித்து நல்ல கம்பெனியில் 4 வருஷமாக எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிற சந்தோஷம் அலாதிதான். அது உங்களுக்கு புரிஞ்சா தேவலை. கல்யாணத்துக்கு முன்னாலேயே உங்ககிட்ட தொடர்ந்து வேலை பார்க்க நான் ஆசைப்படாரேங்கிறத சொன்னேனே, அதுக்கு அவசியம் இல்லைன்னு நான் சொல்லலையா? இல்லை, தீர்மானமாக நீங்கள் சொல்லலை. லீவு போட்டுட்டு பிற்பாடு யோசிக்கலாம்னு தான் சொன்னீங்க. ஓகே, இப்போ முடிவாக சொல்கிறேன். நீ வேலைக்கு பார்க்குறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. எனக்கு இருக்கே. ப்ளீஸ் ரவி, எனக்குன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணாமா? சொன்னால் கேட்க மாட்டேங்கிற, அப்புறம் உன் இஷ்டம். ஹலோ சாவித்ரி ஹியர். ஹலோ டார்லிங், பிஸியாக இருக்கியா? சொல்லுங்கள். சாயங்காலம் 1 மணி நேரம் முன்னால் சொல்லிவிட்டு கீழே இறங்கி வந்துடு. நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். டிரைவிங் போயிட்டு அப்படியே தேவிக்கு போயிடலாம். முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று தயார் பண்ணணும். ரவி, நாளைக்கு பார்த்துக்க கூடாதா? காண்ட் யூ ஸ்கிப் இட் டுடே ப்ளீஸ்? சாவித்ரி, தூக்கம் வருது ரவி, கண்ணை திறந்து பாரேன். ஓ ப்ளீஸ், ஐ எம் வெரி டயர்ட். ஆஃபீஸில் இன்றைக்கி எக்கச்சக்க வேலை. ஏய் முழிச்சுக்க. ஆஃபீஸ் போக வேண்டாம்னா கேட்க மாட்டேங்கிறே. வேக்கப் டார்லிங். என்ன ரவி, ஒரு நாளை போல் தினம் இப்படி தூங்க விடாமல் தொந்தரவு பண்ணுறீங்க? கல்யாணமாகி 6 மாதம் கூட ஆகாதப்ப பெண்டாட்டி தினம் 8 மணிக்கு தூங்க விடுறவனை சரியான அசட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? சாவித்ரி, உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னென்னு கெஸ் பண்ண பார்க்கலாம். இன்றைக்கி என்ன விசேஷம் கிஃப்ட்டு வாங்க? விசேஷம் இருந்தால் தான் வாங்கின்னு வரணுமா? இங்கே பாரு, பிடிக்குதா? கார்டன் ஷிஃபான் சரி. ஓ பியூட்டிஃபுல். ஆமாம், இது யாருக்கு? எனக்கு தானே. என்ன திடீர்னு சந்தேகம்? இல்லை, என்கிட்ட இருக்கிற அமெரிக்கன் ஜார்ஜெட் புடவையை அன்றைக்கி கட்டிக்கிட்டப்போ உருன்னு உருமுனீங்களே, இப்போ இத்தனை மெல்லிஸ் புடவையை நீங்களே வாங்கிட்டு வந்திருக்கிறீங்களேன்னு கேட்டேன். அன்றைக்கி அந்த ரமேஷ் உன்னை முறைச்சி பார்த்தான் ராஸ்கல். அப்புறம் அந்த பழக்கடைக்காரன் ஆப்பிள் டஜன் என்ன விலைன்னு நான் கேட்குறேன், பதில் சொல்லாமல் உன்னையே பார்த்துக்கிட்டு இருந்தான். நேச்சுரலி ஐ காட் ஆங்க்ரி. இப்போ இந்த சாரியை உடுத்திக்கிட்டால் மட்டும் அவங்க பார்க்க மாட்டாங்களா? கடைக்கண்ணிக்கு போகிறப்ப, ஆஃபீஸுக்கு போகிறப்ப நீ மெல்லிசு புடவையை உடுத்துறது பிடிக்கல சாவித்ரி. அப்படின்னா இந்த புடவையை வீட்டில் உடுத்தி உங்களுக்கு மட்டும் காட்டிட்டு அவிழ்த்துட்டு விடட்டுமா? ஓ காட், ரொம்ப ஆர்கியூ பண்ணுற. பின்ன என்ன ரவி, மற்றவங்க மனைவி ஜார்ஜெட் புடவை கட்டினா நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் நான் கட்டி இன்னொரு ஆண் பார்க்கக்கூடாதா? இது என்ன நியாயம்? ஓகே ஓகே, விட்டுடு சாவித்ரி. என்னமோ இந்த புடவையில் உன் அழகு இன்னும் கூடி தெரியும்னு தோணுச்சு, வாங்கிட்டேன். இஷ்டம் இருந்தால் உடுத்திக்க, இல்லாட்டி வேண்டாம். என்றைக்கோ எப்போவோ ஏதோ மூடில் நான் சொன்னதை வச்சுக்கிட்டு இப்போ வாதம் பண்ண கிளம்பாதே. அடேயப்பா, என்ன கோபம் வருது உங்களுக்கு? ஆம்பளைங்க என்ன வேணால் செய்யலாம், பேசலாம், ஆனால் அதை பொம்பளை சொல்லி காட்டக்கூடாது, அதானே? சாவித்ரி, எங்கே இருக்க? ஆளையே காணும். இங்கே தான் பெட்ரூமில். என்ன இப்படி அழுமுஞ்சியாக படுத்திருக்க? நான் ஆஃபீஸ்லேருந்து வர்றப்ப நீ குளித்து அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பளிச்சுன்னு என்னைக்கு தான் காத்திருக்க போறியோ தெரியல. நானும் ஆஃபீஸ் போகிறவதாங்கிறத மறந்துட்டு அப்பப்போ நீங்கள் புகார் சொல்கிறது எனக்கு பிடிக்கல ரவி. வேலையை விட்டுடுன்னு சொல்கிறேனே, அதை நீ ஏன் மறுக்கிற? ஓ விடுங்க, ஏதாவது சொன்னால் இதில் வந்து முடிச்சிடுவீங்க. எனக்கு தலையை வலிக்குது, கொஞ்சம் நேரம் படுத்துக்கணும் போல் இருக்குது. முகம் கழுவி சூடாக காஃபி குடித்தா தலைவலி ஓடிடும். கெட்டப், ட்ராமாவுக்கு நாழியாச்சு. ட்ராமாவா? இன்னைக்கு வேணாம், லெட்டஸ்ட் டேக் இட் ஈஸி. ஸோ நீ ட்ராமா பார்க்கணும்னு நீ ஆசைப்பட்டதால் 30 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் வேணாம்னா எப்படி? நாள் பூரா குனிஞ்சிக்கிட்டு வேலை பண்ணுற அசதி தான், வேறு ஒன்றும் இல்லை. குளிச்சு புது புடவை கட்டி நான் வாங்கிக்கிட்டு வந்திருக்கிற மல்லிகைப்பூவை வச்சுக்கிட்டு ஷோக்காக கிளம்பி பார்க்கலாம். ஆயா கிட்ட சொல்லி உனக்கு சூடாக காஃபி கலந்து மாத்திரையோடு கொண்டு வரேன். அட வாங்க மாப்பிள்ள, எப்போ வந்தீங்க? வாட் இஸ் சர்ப்ரைஸ்? சாவித்ரி, இங்கே வந்து பாரு யார் வந்திருக்காங்கன்னு. சேலத்துக்கு ஆஃபீஸ் வேலையாக வர வேண்டி இருந்தது. ஈரோடு கிட்ட தானே, ஒரு நடை வந்து உங்கள் எல்லோரையும் பார்க்கலாம்னு வந்தேன். இந்த கதையெல்லாம் வேணாம் மாப்பிள்ள. சாவித்திரியை பிரிஞ்சு 4 நாள் இருக்க முடியல, வந்துட்டீங்க, அதானே நிஜ காரணம்? ஆமாம், பெட்டி படிக்கையெல்லாம் காணும். கம்பெனி வேலையாக வந்ததால் ஹோட்டலில் ரூம் போட்டு ஜாமான்களை வச்சுட்டு வரேன். பாத்தியா சாவித்ரி, உங்கள் வீட்டுக்காரர் சாமர்த்தியத்தை. இங்கே ஜெகன்னு மனுஷங்க இருப்பாங்கன்னு உன்னோட தனியாக தங்கிறதுக்காக முன்னேற்பாடாக ரூம் போட்டுட்டார். ஜமாயிங்க மாப்பிள்ள. இருந்து சாப்பிட்டுட்டு சாவித்திரி அழைச்சிட்டு போகிறீங்களா, இல்லை ரொம்ப அவசரமா? ரவி,
நிஜமா ஆஃபீஸ் வேலையை தான் சேலத்துக்கு வந்தீங்களா? நிஜமோ பொய்யோ, இப்போ அதை பற்றி என்ன? ஒரு வாரமாக அங்கே நீ இல்லாமல் வீடே வெறிச்சு போச்சு. அக்கா அத்தான் பசங்களை பார்க்கணும் போல இருக்கு. 10 நாள் ஈரோடுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சுலபமாக நீ கிளம்பிட்ட. ஆனால் நான் பட்ட கஷ்டம் எனக்குள்ள தெரியும். ஒரு வாரமாக இந்த உடம்பும் முகமும் சாட்டை சாட்டையாக கையும் காலும் கண் முன்னாலேயே நின்று ஆளை விரட்டிடுச்சு சாவித்திரி. அப்போ இந்த உடம்பை பிரிஞ்சு உங்களால் இருக்க முடியலங்கிறது தான் நிஜ காரணமா? இந்த உடம்புக்காகத்தான் வேலை அது இதுன்னு போய் சொல்லிட்டு வந்து இப்படி ஹோட்டலில் ரூம் போட்டு என்னை கூட்டிகிட்டு வந்தீங்களா? என்ன சாவித்திரி, என் வேதனை அவஸ்தை புரியாமல் இப்படி என்னென்னவோ கேட்குற? இங்கே பாரேன், லுக் அட் மீ சாவித்திரி. முதல்ல நான் கேட்டதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு என் உடம்பு முக்கியம், அதை பிரிஞ்சிருக்க முடியல, அப்படித்தானே? உணர்ச்சி வசப்பட்டிருந்த ரவி எதையாவது சொல்லி மனைவியை திருப்தி செய்ய வேண்டும் என்ற ஆதங்கத்தில் என்று சொல்ல, அந்த கணத்தில் கணவனின் பிடியில் கட்டுண்டு கிடந்த அந்த கணத்தில் இந்த மனிதனுக்கு வாழ்க்கையில் செக்ஸ் தான் எல்லாம், மற்றபடி மனைவியின் உணர்ச்சிகள் ரசனைகள் எல்லாம் 2ஆம் பட்சம்தான் என்று சில மாதங்களாக மனசுக்குள் தோன்றியிருந்த எண்ணம் உறுதிப்பட்டு போக, இனி இந்த தாம்பத்தியத்தை தொடர்வது தன்னால் இயலாத சமாச்சாரம் என்ற முடிவுக்கு சாவித்திரி வந்தாள். சாவித்திரி ஜன்னல் ஓரமாக நின்றிருந்தாள். மல்லிகை பந்தலில் 5-6 தவிட்டுக்குருவிகள் கும்பலாய் அமர்ந்து என்னென்னவோ பேசிக்கொள்கிற தினசில் காச் காச் என்று குரல் கொடுத்து கொண்டிருந்தன. சோனி அணில் ஒன்று கனகாரியமாய் மாமரத்திலிருந்து வாழை மரத்துக்கு தாவியது. அப்புறம் வாழை இலை மேல் பட்டையாக படுத்துக்கொண்டு சவாசனம் செய்தது. பொழுது போகாத காக்காய் பச்சை மிளகாய் செடியில் பழுத்து தொங்கிக் கொண்டிருந்த மிளகாய் பழத்தை அழகால் கவ்வி இழுத்து காலடியில் வைத்து கொத்தி கொத்தி சின்ன பின்னப்படுத்தியது. என்னாச்சு உனக்கு சாவித்திரி? பைத்தியம் பிடிச்சிருக்கா? இல்லை விளையாடுறியா? பார்வையை தோட்டத்து காக்காவிடமிருந்து திருப்பாமலேயே அத்தான் கேட்ட கேள்விக்கு சாவித்திரி பதில் சொன்னாள். இதில் விளையாடுறதுக்கு என்ன அத்தான் இருக்கு? யூ ஆர் ரியலி சீரியஸ்? சாவித்திரி திரும்பி அத்தனையும் பக்கத்தில் நின்ற அக்காவையும் ஏறிட்டாள். ஆமாம் என்று தலையாட்டினாள். நீங்கள் இப்படி அதிர்ந்து போவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதுக்காக மனசில் தீர்மானிச்சுட்டதை சொல்ல பயந்தா எப்படி? ஐ எம் சாரி, உங்களுக்காக என் முடிவை மாற்றிக்க முடியாது. இனிமேல் ரவி கூட வாழறதுன்றது என்னால் முடியாத காரியம். ப்ளீஸ் புரிஞ்சிக்குங்க. வாழ முடியாதா? ஏன்? ரவி பண்ண குத்தம் என்ன? நீ இந்த முடிவுக்கு வர்றதுக்கு உன்னை அடித்தாரா? சோறு தண்ணி கொடுக்காம கஷ்டப்படுத்தினாரா? 4 பேர் முன்னால் அவமானப்படுத்தினாரா? இல்லை வேற ஏதாவது பொம்பளைக்கிட்ட சவகாசம் வச்சுக்கிட்டாரா? என்ன நடந்ததுன்னு தெளிவாக சொல்லாமல் அவரால் என்னை புரிஞ்சுக்க முடியல, அதனால் அவரோட என்னால் வாழ முடியாதுன்றதையே திருப்பி திருப்பி சொன்னால் எப்படி? சாவித்திரி உடனே பதில் பேசாமல் பார்வையை மீண்டும் தோட்டத்தில் ஓடவிட்டாள். ஒரு மிளகாய் பழத்தை கண்டந்துண்டமாய் குதறிவிட்ட சந்தோஷத்தில் காக்கா கா கா என்று கத்தியபடி காக்காய் பறந்து போனது. நீளமாய் இருந்த ஆகாயத்தில் இங்கும் அங்குமாய் நாய்க்குடை மேகங்கள் சஞ்சரித்தன. இந்த அக்காவுக்கும் அத்தானுக்கும் என் மனசை எப்படி புரிய வைப்பேன்? என் விருப்பு வெறுப்புகளை மதிக்காமல் இருப்பது கொடுமை இல்லையா? என் உணர்ச்சிகளுக்கு முடிவுகளுக்கு தன் மனசில் இடம் கொடுக்காமல் இருப்பது மகா வேதனை இல்லையா? இதையெல்லாம் இவர்களிடம் எப்படி எடுத்துச் சொல்வது? சொன்னால் புரிந்து கொள்வார்களா? சாவித்திரி ஆயாசத்துடன் திரும்பினாள். நீங்கள் சொல்கிற ஒன்று கூட இது வரைக்கும் ரவி செய்யலை தான். ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே அவர் என் உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கிறது என்னை ரொம்ப பாதிக்குது. அதை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது? ஒரு மனைவின்றவ வெறும் போகப்பொருள் மட்டுமல்ல. அவளை வீட்டில் இருக்கிற மேஜை நாற்காலி மாதிரி நடத்தினா எப்படி? தேவையானப்ப உட்கார உபயோகிச்சுக்கிட்டு மற்றபடி மூளையோட மூளையாக ஒதுக்கிடுற நாற்காலியா ஒரு மனைவி? அவளுக்குன்னு மனசு இல்லையா? நல்லது கெட்டதை தேர்ந்தெடுக்கிற திறமை இல்லையா? சரி சரி, நீ சொல்கிறதையெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ரவி அப்படி நடந்துக்கலையே சாவித்திரி. அவர் உன்னை ரொம்ப நல்லா வச்சிருக்கிற மாதிரி தானே எங்களுக்கு தோணுது. வேலை பார்க்குற, இஷ்டப்பட்ட இடங்களுக்கு போகிற வர, பணம் காசு கஷ்டம் இல்லை, அந்தஸ்தா இருக்க, சாவித்திரி சாவித்திரின்னு உன்னை சுற்றி சுற்றி வர்றார். அப்புறம் என்ன? சாவித்திரி இப்படியும் அப்படியும் நடந்தாள். கைகளை சேர்த்தாள், பிரித்தாள், நெற்றியை தேய்த்து கொண்டு யோசிக்கிற பாவனையில் நின்றாள். அப்புறம் பேசினாள். உங்களுக்கு எப்படி விலைக்கு சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. வேலைக்கு போக சம்மதிச்சிருக்கிறாருன்னு சொன்னீங்க இல்லை? அவருக்கு அதுவே இஷ்டமில்லை. நான் தான் சண்டை போட்டுக்கிட்டு போகிறேன். வேலைன்னு இல்லை, எல்லா விஷயத்துலேயும் எனக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள்லையும் அவர் அனுமதிக்காக நான் கெஞ்ச வேண்டியிருக்கு.
ரவி என் புருஷன்தான். சரி, அதுக்காக என்ன புடவை கட்டுறது, என்ன சமையல் சமைக்கிறது, எங்க வெளியில போறதுன்றதெல்லாம் கூட எனக்கும் சேர்த்து அவர் தான் முடிவு பண்ணணுமா? எனக்குன்னு ஒரு சுதந்திரம் வேணாமா? எல்லாத்துலேயும் அவர் தலையிடுறது எனக்கு அடியோட பிடிக்கல. இது நாழிகை சும்மா இருந்த அக்கா இப்பொழுது சின்ன குரலில் பேசினாள். இதெல்லாம் ஒரு பெரிய குத்தமா சாவித்திரி? உங்க அத்தான் கூட இதை கட்டு, இதை கட்டாத, இன்னைக்கு காரக்குழம்பு வை, சாம்பார் வேணும்னு நித்தமும் சொல்றார். இது எல்லா குடும்பத்திலையும் நடக்கிற விஷயம் தானே. சுதந்திரம் அது இதுன்னு எதை எதையோ நினைச்சுக்கிட்டு அன்னாட வாழ்க்கையை வீணா ஏமா குழப்பிக்கிற? அத்தான் சொன்னா உங்களுக்கு பிடிக்குது, அதனால் வம்பே இல்லை. எனக்கு பிடிக்கலையே. நீங்க அடங்கி போற ரகம், அடங்குறீங்க. உங்களுக்குன்னு தனித்தன்மை, தனியான உணர்ச்சிங்க ஏதும் தேவையில்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நான் அப்படி இல்லை. இந்த மாதிரி அடிமை வாழ்வு எனக்கு பிடிக்கலக்கா. புருஷன் மனமறிஞ்சு இதமா நடக்கிறதா அடிமை வாழ்வு? எஸ், நிச்சயமா அசிங்கமான அடிமை வாழ்க்கை தான். அவர் படுக்கவானா படுக்கணும், டிராமாவுக்கு போகலான்னா போகணும், எழுந்துருன்னா எழுந்திருக்கணும். தலைவலின்னு படுத்துக்கிறது கூட புரியாம வெளியில வா, ட்ரெஸ் பண்ணிக்கணும் தொந்தரவு பண்றதும், தினம் தினம் பொண்டாட்டியை அனுபவிக்காட்டி குடிமூழ்கிட்டு போல நடந்துக்கிறதும், 10 நாள் கூட பிரிஞ்சு நிம்மதியா இருக்க முடியாம உடம்பு வெறி கொண்டு அலையிறதும், சே, இல்லை, கண்டிப்பா என்னால முடியாது. நான் ஆம்பளை, என்ன வேணும்னாலும் சொல்வேன்ற நினைப்போட அதிகாரம் பண்ற புருஷன் எனக்கு நிச்சயம் வேணாம். ஒண்ணுமே இல்லாத விஷயத்த நீ இப்படி பெருசு பண்றது நல்லவே இல்லை சாவித்திரி. 10 மாசம் கூட இன்னும் ஆவல கல்யாணமாகி. அதுக்குள்ள இந்த திருமணத்துக்கு நீ வரலாமா? நாங்கெல்லாம் 20 வருஷமா விட்டு கொடுத்துக்கிட்டு நாளையும் அனுசரிச்சுக்கிட்டு வாழலையா? மாப்பிள்ளை நல்லவருமா, அவரை நீ முதல்ல புரிஞ்சுக்க. வேணா அத்தாங்கிட்ட சொல்லி அவர்கிட்ட பேச சொல்லி பார்க்கலாமா? யோசிக்காம ஒரு முடிவுக்கு வந்துட்டு நாளைக்கு வீணா வேதனைப்படுறதால யாருக்கு என்ன லாபம்? சாவித்திரி ஆயாசத்துடன் அக்காவை ஏறிட்டாள். சாரிக்கா, நீங்க அனுசரிச்சுக்கிட்டு வாழறீங்கன்னா நானும் அப்படியே வாழணுங்கிற அவசியம் இல்லை. 10 மாசத்துல ரவியோட குணம் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அவருக்கு தன் சுகம் தன் இஷ்டம்தான் பெருசு. மனைவிக்கு சுதந்திரம் கொடுக்குற டைப் அவர் இல்லை. எடுத்த முடிவை இனி யாருக்காகவும் மாற்ற நான் தயாரா இல்லை. அடுத்து வந்த நாட்களில் எத்தனையோ எடுத்து சொல்லியும் எத்தனையோ கெஞ்சியும் முருங்கை மரத்து வேதாளமாக சாவித்திரி இறங்க மறுத்த பிறகு அக்காவுக்கு சீ என்று ஆனது. இனிமே இவகிட்ட தொண்டை தண்ணி வத்தி பேசி பிரயோஜனமே இல்லைங்க. நாம் சொல்றத காதலியே வாங்காம முரண்டு பண்றவர்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? அப்பா அம்மா இல்லாத பெண்ணாச்சேன்னு அளவுக்கு மீறி செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு கை மேல பலன் கிடைச்சிடுச்சு. அத்தானும் அக்காவும் மனசுடைஞ்சு போயிடுவாங்களே. தாறுமாறா நடந்துக்கிட்டா அவங்க பேர் சந்தி சிரிக்குமே. நாளைக்கு அவங்க பசங்களுக்கு நல்ல இடம் வாய்க்கிறது தட்டி போக நம்ம நடத்தை காரணமாயிடுமேன்னு ஏதாச்சும் பதைப்பு இருந்தா இவ இப்படி பேசுவாளா? சம்பாதிக்கிறோம்ங்கிற திமிர் பிடிச்ச கழுதை. அக்கா தன் நிலைமை புரியாமல் பேசுவதை எண்ணி சாவித்திரிக்கு கோபம் பொத்துக்கொண்டு சீறியது. உங்க பொண்ணுங்க வாழ்க்கை என்னால கெட வேணாங்க்கா. நான் உங்க கூட இருந்தா தானே வம்பு. வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிட்டு போய் தனியாக ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டலில் தங்கிக்கிறேன். தங்க செத்துட்டான்னு நீங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க. என் மனசு வேதனை உங்களுக்கு புரியாதப்ப இனிமே நான் எங்கே இருந்தா என்ன, என்ன செஞ்சா என்ன? சாவித்திரியின் பிடிவாதமான இந்த முடிவால் ரொம்பவும் அடிபட்டு போனது ரவிதான். நிஜமாகவா? சாவித்திரியா வாழ விருப்பமில்லை என்கிறாளா? ஏன்? 4 தரம் மனைவியை சந்தித்து கெஞ்சினான், மன்னிப்பு கேட்டான், தன்னை மாற்றிக்கொள்வதாக உறுதி கொடுத்தான். சாவித்திரி அசைந்து கொடுக்கவில்லை. சாரி ரவி, உங்களோட வாழ்ந்த இந்த 10 மாசத்துல எனக்கு எல்லாமே கசந்து போச்சு. எல்லாத்துக்கும் பர்மிஷன் வாங்கி உங்க விருப்பப்படி படுத்து எழுந்து உட்கார்ந்து அழுத்து போச்சு. நீங்க மாற மாட்டீங்க. உங்களால என் வாழ்க்கையில குறுக்கிடாம இருக்க முடியாது. நாம பிரியறது தான் நல்லது. பிடிவாதம் பண்ணாதே சாவித்திரி. எனக்கு நீ வேணும். ஐ லவ் யூ ப்ளீஸ். சாவித்திரி அலட்சியமாய் சிரித்தாள். உங்களுக்கு நான் தேவையில்லை ரவி. என் உடம்பு, சொல்லப்போனா தினம் ஒரு பொண்ணு உடம்பு தேவை, அவ்வளவுதான். விவாகரத்துன்ற பேச்சை எடுத்தா அக்கா தாங்க மாட்டாங்கிறதுனால விவாகரத்து வேணும்னு நான் கேட்க போறதில்ல. ஆனா ஒரு பெண்ணோட துணை இல்லாம உங்களால இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு ஆட்சேபனை இல்லைன்னு எழுதி வச்சிருக்க. இந்தாங்க. லெட் அஸ் பார்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். எதையும் காதில் வாங்காமல் கண்ணை கட்டிவிட்ட குதிரையாக சாவித்திரி பிடிவாதம் பண்ண கடைசியில் ரவி வெகுண்டுதான் போனான். ஆல்ரைட், உன் வாழ்க்கையிலிருந்து நான் விலகிக்கிறேன். ஆனால் உன் செய்கைக்கு நீ நிச்சயம் வருந்துத்தான் போற.
தட்டி கொடுத்து தடவி கொடுத்தா உன் காலடியில் நாய்க்குட்டியாக நான் இருந்திருப்பேன். அது உனக்கு புரியல. உன் தலையில் நீயே மண்ணவாரி போட்டுக்கிற. ஐ எம் சாரி ஃபார் யூ, ரியலி சாரி. கண்கள் பணிக்க, உதடுகள் துடிக்க ரவி புறப்பட்டு போனதும் உடனடியாக மேல் அதிகாரியிடம் தன் நிலைமையை எடுத்துரைத்து பெங்களூர் கிளைக்கு சாவித்திரி வேலையை மாற்றிக்கொண்டாள். 3 வருஷங்கள் கழித்து திருச்சிக்கு வந்தாள். இப்பொழுது சென்னை. 5 வருஷங்களாக அவள் வாழ்வது தனிக்காட்டு ராணி வாழ்க்கை. கிட்டத்தட்ட 2000 ரூபாய் சம்பளம், தனி வீடு, ஆள் வசதிகள், நினைத்த போது சாப்பிட்டு நினைத்ததை உடுத்தி படித்து தூங்கி விழித்து சுதந்திரமான வாழ்க்கைதான். ஆனாலும் எப்பொழுதாவது அக்கா, அத்தான், குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள், ரவி இப்பொழுது என்ன செய்கிறார் என்ற தினசில் நினைப்புகள் எழும்போதும் இங்கும் அங்குமாய் தனிமை உறுத்தும் போதும் இப்போதே இப்படி இருக்கிறதே, இன்னும் வருஷங்கள் போய் உடம்பின் தெம்பு குறைந்து இந்த தனிமை விஸ்வரூபம் எடுத்து ஆளை ஓட ஓட விரட்டினால் என்ன செய்வது என்ற எண்ணம் தலை காட்டும் போதும் சாவித்திரி தன்னையும் மீறி சில நொடிகளாவது பரிதவிப்பது நிஜம்தான். காபி சாப்பிட்றீங்களா? படித்து கொண்டிருந்த புஸ்தகத்தை சாவித்திரி தழைத்தாள். கையில் ஃப்ளாஸ்குடன் எதிரில் அமர்ந்திருந்த மாலதி மீண்டும் அதையே கேட்க, வேணாம், உங்களுக்கும் குழந்தைக்கும் வச்சுக்கோங்க, தேங்க்ஸ் என்றாள். நிறைய இருக்கு. கீதா காப்பி குடிக்க மாட்டா. அவ அப்பாவுக்கு பொண்ணு காப்பி குடிக்கிறது பிடிக்காது. ஓவல்டின் போன்விட்டா தான் போட்டு கொடுக்கணும். இன்னொரு ஃப்ளாஸ்கில் தனியாக பால் வச்சுருக்கேன். எழுந்தப்புறம் கொடுத்தா போதும். நீங்கள் எடுத்துக்கோங்க. நீட்டிய டம்ளரை சாவித்திரி வாங்கி மெதுவாக உறிஞ்சினாள். சூடாய் காஃபி நன்றாக தான் இருந்தது. என் ஹஸ்பண்டுக்கு கண்ட இடத்துல கண்டதை வாங்கி தின்னா பிடிக்காது. எங்கே போனாலும் கையோட தண்ணி, பால், டிஃபன்னு எடுத்துட்டு போகிறது வழக்கம்தான். பதில் பேசாமல் காஃபியை குடித்து முடித்த சாவித்திரி எழுந்து போய் டம்ளரை கழுவி தேங்க்ஸ் என்றபடி மாலதியிடம் நீட்டிய போது கூடையில் செருகியிருந்த ஃபெமினா பத்திரிகையை பார்த்தாள். ஃபெமினாவா? அட, ஆங்கில பத்திரிகை படிக்கும் பெண்ணா இவள்? அவள் பார்வையை புரிந்து கொண்டு மாலதி ஃபெமினாவை எடுத்து சாவித்திரியிடம் நீட்டினாள். படிக்கிறீங்களா? விமென்ஸ் லிபரேஷன் பற்றி விசேஷமாக கவர் பண்ணி ஸ்பெஷல் இஷ்யூ போட்டிருக்காங்க. சாவித்திரி இப்பொழுது வாஸ்தவத்திலேயே ஆச்சரியப்பட்டு போனாள். ஒற்றை பின்னலும் காலில் மெட்டியுமா இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரருக்கு இது பிடிக்காது, அது பிடிக்கும் என்று மூச்சுக்கு மூச்சு பேசினாலும் இவளுக்கு பெண்கள் சுதந்திரத்தை பற்றியும் தெரிந்திருக்கிறதே. அந்த ஆச்சரியம் மாறாத முகத்துடனே ஃபெமினாவை கையில் வாங்கி புரட்டின போது மண்டையில் அடிக்கிற மாதிரி இன்னொன்றை பார்த்தாள். பெண் விடுதலை நம் நாட்டுக்கு தேவையா என்ற விவாத மேடையில் படங்களுடன் கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருந்த பக்கத்தில் மாலதியின் புகைப்படம், அதன் அடியில் அரை பக்கத்துக்கு அவள் கருத்து. மை காட், இது நீங்களா? புன்சிரிப்புடன் மாலதி தலையசைத்தாள். 2 மாதம் முன்னால் எழுதின கட்டுரையை இந்த இதழுக்கு பொருத்தமாக இருக்குன்னு வெளியிட்டிருக்காங்க. போன வாரம் வரைக்கும் நாங்கள் பாம்பேல தான் இருந்தோம். டிரான்ஸ்ஃபர் ஆகி மெட்ராஸுக்கு வந்ததும் கம்பெனி வீடு ரெடியாக இல்லைன்றதுனால ஹோட்டலில் இருந்து வெந்ததையும் வேகாததையும் தின்னு நீ அவஸ்தைப்பட வேண்டாம், குழந்தையோட ஊரில் போய் இருந்துட்டு வான்னு என் ஹஸ்பண்ட் கட்டாயப்படுத்தினார். உறவில் ஒரு கல்யாணம் வேற, அதான் வந்துட்டு போகிறேன். சாவித்திரிக்கு எரிச்சலாக இருந்தது. கட்டுரை எழுதினது நீயா என்றால் அதற்கு விளக்கமாய் பதிலை காணும். ஹோட்டலில் நீ திண்டாட வேண்டாம் என்று கணவன் சொன்னானாம். இவளும் வந்தாளாம். இந்த கரிசனமெல்லாம் எனக்கு தெரிந்தால் என்ன, தெரியாவிட்டால் என்ன? இந்த ஆர்டிக்கிளை பற்றி சொல்லுங்க. நீங்கள் ஒரு எழுத்தாளரா? இங்கிலீஷில் எழுதுறீங்களா? எழுத்தாளர்னு பெருசாக சொல்லும்படி இல்லை. அப்பப்போ சின்ன சின்னதாக கட்டுரைகள், பேட்டிகள் எழுதுவேன். எல்லாம் என் ஹஸ்பண்ட் கொடுக்குற ஊக்கம்தான். ஹோ, திரும்ப கணவன் பெருமையா? நான் எழுதுறதுல அவங்களுக்கு ஏக சந்தோஷம். எழுதுறேன்னு உட்கார்ந்துட்டா குழந்தைய பார்த்துக்கிட்டு சமையல் பண்ண வேணாம்னு தடுத்து சின்ன சப்தம் எழாமல் என் கான்சன்ட்ரேஷன் கலையாமல் இருக்க உதவுவாங்க. நான் எழுதினதை வரி வரியாக படித்து பூரிச்சு போவாங்க. இப்படி ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிறதுக்கு நான் இன்னும் எவ்வளவோ செய்யலாம். ஹீ இஸ் ரியலி எ ஒண்டர்ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் மேன். மாலதியின் கண்கள் இலகி போய் முகம் பரவசத்தில் மின்னுவதை பார்த்தபோது சாவித்திரிக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியவில்லை. கணவனின் நினைப்பு இவளை உண்மையிலேயே பூரிக்கத்தான் செய்கிறதோ? இல்லாவிட்டால் இந்த கண் பளபளப்புக்கும் முகத்தில் பிரகாசத்துக்கும் என்ன அர்த்தம்? ஓட ஓட விரட்டாமல் நிஜத்திலேயே இவள் புருஷன் அன்பாயிருக்க தெரிந்தவன் தானோ? தெரிஞ்சோ தெரியாமையோ
பெண்கள் விடுதலைன்னா அதை ஒரு தப்பான கண்ணோட்டத்தோடையே அணுக நம்ம பழகிட்டோம். சுதந்திரம் விடுதலைன்னா என்ன? நீ இன்னைக்கு பாத்திரம் விளக்கினா நாளைக்கு நான் விளக்குறேன், நான் இன்னைக்கு துணி துவைக்கிறேன், நீ நாளைக்குன்னு புருஷனும் மனைவியும் வீட்டு வேலையை பங்கு போட்டுக்கிட்டா பெண்களுக்கு சுதந்திரம் வந்துடும்னு நினைக்கிறாங்க. இது தப்பு, முழுக்க முழுக்க தப்பு. குடும்பன்றது ஒரு கூட்டுச்சுமை. ஒருத்தர் சம்பாதிச்சா இன்னொருத்தர் மற்ற பொறுப்புகளை ஏற்று திறமையா நடத்துறதுல என்ன தப்பு? நான் கூட தான் கல்யாணத்துக்கு முன்னே டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் சம்பளம் நம்ம குடும்பத்துக்கு போதும்னு எனக்கு தோணுது. நீ என்ன நினைக்கிறேன்னார் எங்க வீட்டுக்காரர். யோசிச்சேன். அவங்க கொண்டு வர்ற சம்பளத்துல நாம திறமையா குடும்பம் நடத்தினா போதும்னு தோணுச்சு. வேலையை விட்டுட்டேன். இப்படி ஆரம்பத்துல நான் விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டேன்னு எங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப சந்தோஷம். பதிலுக்கு அவங்களும் விட்டு கொடுத்து என்னை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணார். விட்டு கொடுக்கறது இல்லாட்டி வாழ்க்கை ஏதுங்க? என்ன பொத்தி பொத்தி என் கணவர் வச்சுக்கிறாருன்னு எனக்கு சந்தோஷம். மனசுக்குள்ள ஒரு மேடை போட்டு தூக்கி வச்சிருக்கிறாருன்னு பெருமை. பாருங்க, நான் அல்சர் கேஸ், அதனால் ஹோட்டலில் தங்கி வயிற்ற கெடுத்துக்க கூடாதுன்னு 4 நாளானாலும் கட்டாயப்படுத்தி என் நல்லதுக்காக ஊருக்கு அனுப்பி வச்சிட்டார். இப்படி ஒருத்தருக்காக ஒருத்தர் அனுசரித்து விட்டு கொடுத்து மரியாதை தந்து பதிலுக்கு அன்பு மதிப்பை வாங்கி தாம்பத்தியம் நடத்துகிறப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு பெண்கள் விடுதலைன்ற பேரில் பல பேர் கோணல் கண்ணோட்டத்தில் இதை திருச்சி பேசி ஆர்ப்பாட்டம் பண்ணுறது தேவையில்லாத விஷயமாத்தான் படுது. என்னங்க, டு யூ அக்ரி வித் மீ? நீளமாய் பேசி மாலதி நிறுத்தி 2 நிமிஷங்கள் போல ஆகியும் சாவித்திரி பதிலேதும் சொல்லவில்லை. இந்த பெண்ணையா முதலில் அசடு என்று நினைத்தேன், இவளையா கணவனை கண்டு அலறுபவள் என்று நினைத்தேன், ஒவ்வொரு பிரச்சனையையும் யோசித்து அலசி பேசும் இவளையா? இல்லை, இவள் அசடில்லை, புத்திசாலி. எப்படி நடந்தால் பலன் கிடைக்கும் என்று எண்ணி செயல்படும் கெட்டிக்காரி. அது சரி, இவள் சொல்லும் தாம்பத்தியம் எல்லோருக்கும் அமைந்து விடுகிறதா? இல்லை, இவள் லட்சத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும். இவள் புருஷனும் இவளைப் போலவே சிந்தித்து நல்லது கெட்டதை ஆராய்ந்து செயல்படுபவனாக இருக்க வேண்டும். ரயில் ஒரு குழுக்களுடன் நிற்க மாலதி வெளியே எட்டி பார்த்தாள். செங்கல்பட்டா? ஐயோ, பேசிக்கிட்டே வந்ததுல நேரம் உடனே தெரியல. நான் போய் முகம் கழுவிட்டு வந்துடுறேன். கீதா எழுந்தா பார்த்துக்கிறீங்களா ப்ளீஸ்? மாலதி துண்டு சோப்புடன் வெளியில் போய் ஒரு நிமிஷங்களில் கழுவின முகத்துடன் வந்தாள். கூடையில் இருந்த டாய்லெட் கேஸை எடுத்து பக்கத்தில் வைத்து கொண்டாள். தலைவாரி பின்னி ஃபவுண்டேஷன் பவுடர் பூசி மை கீராய் இட்டு மரூன் கலர் சாந்து பொட்டை பெருசாக இட்டு கொண்டாள். திரும்பி நின்று புடவையை அவிழ்த்து மீண்டும் சீராக உடுத்தின பின் தூங்கி கொண்டிருந்த பெண்ணை உலுக்கி எழுப்பினாள். கீதுமா டார்லிங், அப்பாவை பார்க்க போகிறோமே, எந்திரிச்சு தயாராக வேணாமா? அப்பா என்று சொன்னதும் கீதா மந்திரம் போட்ட மாதிரி எழுந்து உட்கார்ந்து கொண்டது. அப்பா எங்கம்மா? இதோ வந்துடுவார், நீ எழுந்து வா, பாத்ரூம் போயிட்டு வரலாம். போய் வந்தார்கள். பாலை லோட்டாவில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாய் மகளை குடிக்க வைத்தாள். மக்கர் பண்ணும்போதெல்லாம் இது அப்பாவாய் குடிச்சிடுமா என்றும், பால் குடிச்சு புசுக்கு புசுக்குன்னு இருந்தால் தானே அப்பாவுக்கு பிடிக்கும் என்று சொல்ல சொல்ல டம்ளர் பாலும் உள்ளே போனது. ஈர துணியால் குழந்தையின் முகத்தை துடைத்த பின்னர் தலைவாரி பவுடர் போட்டு பெட்டியிலிருந்து புது ஃப்ராக், சாக்ஸ், ஷூவை மாலதி அணிவித்தாள். ட்ரெஸ் பண்ணிய நிமிஷத்திலும் அப்பா வருவார், கீத்துக்குட்டியை தூக்கிப்பார், 100 முத்தா கொடுப்பார், பீச், ஸ்னேக் பார்க், ஜூ அழைச்சிக்கிட்டு போவார். கதைதான். தாம்பரம் தாண்டி சைதாப்பேட்டை வருவதற்குள் கீத்து ரெடியாகிவிட்டு ஜன்னல் அருகே நின்று டேடி டேடி ஓ மை டேடி பாட ஆரம்பித்தது. சத்தமாய், சிங்காரமாய், அழகாய். அம்மாவும் பெண்ணும் வாயெல்லாம் சிரிப்பாய், கண்ணெல்லாம் கனவாய் நிற்பதை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்த சாவித்திரிக்கு அடிவயிற்றில் என்னமோ சங்கடம் பண்ணியது. திடுமென்று தன் புடவை ரொம்ப கசங்கி தலை கலைந்து முகத்தில் எண்ணெய் வழிகிற மாதிரி தோன்ற அந்த நினைப்பை மாற்ற வெளியே வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். எழுந்து நின்று மீண்டும் ஒரு முறை புடவையை சரி செய்த மாலதி வெட்கத்தோடு, நானும் கீதுவும் எப்பவும் பளிச்சுன்னு இருக்கணுங்கிறது என் ஹஸ்பண்ட் விருப்பம். நானும் அவர் கட்சிதான். ஆஃபீஸில் வேலை பண்ணி களைச்சு போய் ஹஸ்பண்ட் வர்றப்ப நல்லா முகம் கழுவி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அதுவே அவங்களுக்கு டானிக் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் என்று தான் சீவி சிங்காரித்து கொண்டதற்கான விளக்கத்தை அவள் சொன்னது காதில் விழாதது மாதிரி சாவித்திரி தலையை திருப்பவே இல்லை. எக்மோர் வந்துவிட்டது. ரயில் வேகம் குறைந்து மெதுவாய் பிளாட்பாரத்தில் நுழைய மகளுக்கு அருகில் அமர்ந்து, அப்பா எங்கேனும் பார்க்கலாமா
என்றபடி மாலதி பார்வையை அலைய விட்டாள். "ஆ, அதோ அதோ அங்க பாரு, கிரே ஷர்ட், கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு டாடி கையாட்டுகிறார், பார்த்துட்டார் பார்த்துட்டார்." மாலதி வர்ணித்து கூப்பிட்ட ஆளை ஒரு ஆர்வத்தின் காரணமாக சாவித்திரியும் ஊன்றி பார்த்தாள். கிரே ஷர்ட், கூலிங் கிளாஸ். மனைவி குழந்தையை பார்த்துவிட்ட குஷியில் வேகமாய் கையாட்டி பெரிதாய் சிரித்து தாண்டிவிட்ட பெட்டியை நோக்கி அகல அகலமாய் காலை வைத்து வருவது யார்? கடவுளே! ரவியா? மாலதியின் புருஷன் ரவியா? நான் வேண்டாமென்று உதறிவிட்டு வந்த ரவியா? உங்களுக்கு புரிந்து கொள்ளும் இயல்பு இல்லை, விட்டு கொடுக்கும் குணம் இல்லை, நான் உங்கள் அடிமை இல்லை என்று சொல்லி வலிய தள்ளின ரவியா? என் ஹஸ்பண்ட் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் டைப் என்றாளே, இவரையா? என்னையும் குழந்தையையும் கண்ணுக்குள் வைத்து போற்றுகிறார், மனதில் மேடை போட்டு ஆராதிக்கிறார் என்றாளே, இவரையா? மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குகிறார் என்றாளே, இவரையா? ரவிக்குள் இத்தனை நல்ல குணங்களா? எப்படி எப்படி இவற்றில் ஒன்று கூட என் மனதில் பதியாமல் போயிற்று? கண்ணை கட்டிவிட்ட குதிரை மாதிரி நீ பிடிவாதம் பண்ற. முதல்ல பொம்பளைங்க ஒரு விஷயத்துக்கு விட்டு கொடுத்தா அப்புறம் ஆம்பளைங்க தானா 10 சமாச்சாரங்களை விட்டு கொடுப்பாங்க என்று அக்காவும் தட்டி கொடுத்து தடவி கொடுத்தா நாய்க்குட்டி மாதிரி உன்னையே சுத்தி வருவேன்றது உனக்கு ஏன் புரியல என்று ரவியும் அன்று கேட்ட கேள்விகளெல்லாம் மனசுக்குள் எட்டி பார்த்தன. கடவுளே கடவுளே, நான் முல்லை பார்த்தேன், மாலதி ரோஜாவை பார்க்கிறாளா? நீட்டிய கையின் கரடு முரடான நகங்களோடு நான் மன்றாடியதை தவிர்த்து வழவழப்பான உள்ளங்கையை பற்றி கன்னத்தில் அழுத்தி கொண்டு விட்டாளா இந்த மாலதி? சட்டென்று சாவித்திரியின் கால்கள் விளவிளத்து போயின. மார்பு கூட்டுக்குள் புறாக்கள் படபடத்தன. கண்களில் குட்டையாய் ஜலம் ஊறியது. இந்த முகத்தையும் பார்வையையும் கண் ஜலத்தையும் உடைந்து போன பாவத்தையும் ரவி பார்க்கக்கூடாது என்று பரிதவிப்போடு அவசர அவசரமாய் சாவித்திரி எழுந்து நின்றபோது மண்டை மேல் பர்த்தின் விளிம்பில் நங் என்று இடிக்க தாங்க முடியாத வலி அவளுள் வெடித்து விரிந்து வியாபித்தது. இக்கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க.